வணக்கம். வள்ளுவர் கல்வியினுடைய இரண்டு முக்கிய கூறுகளாக எண்ணையும் எழுத்தையும் கூறுகிறார். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதிலேயும் எண் என்பதைத்தான் முதலில் எடுத்து கூறுகிறார். இந்த சொல்லே மிக ஆழ்ந்த சிந்தனைக்குரிய சொல். எண் என்று சொல்லக்கூடியது பெயர் சொல்லாக இருக்கின்ற பொழுது அது எண்ணிக்கையை குறிக்கிறது. அதுவே வினை சொல்லாக மாறுகின்ற பொழுது எண்ணுதல், சிந்தித்தல் என்ற ஒரு மனிதனுக்கே உரிய உயர்ந்த அறிவினை குறிக்கிறது. 1 to 10 வரை இருக்கக்கூடிய எண்களில் திருவள்ளுவர் ஒரே ஒரு எண்ணை தன்னுடைய திருக்குறளில் பயன்படுத்தவில்லை. அந்த எண் 9. அதிலே கூட எனக்கு ஒரு வியப்பு உண்டு. இந்த 9 என்ற எண்ணுக்கு தமிழிலே பழைய சொல் தொண்டு என்பது. பிறகுதான் அது 9 என்று மாறுகிறது. வள்ளுவர் ஏதேனும் ஒரு இடத்திலாவது இந்த எண்ணை பயன்படுத்தி இருந்தால் அவருடைய காலத்தை கணிப்பதற்கு மிக வசதியாக இருந்திருக்கும். மற்ற எல்லா எண்களும் மாறாமல் அப்படியே இருக்கின்றன. மாற்றமடைந்த ஒரே எண் இந்த 9 தான். அவர் தொண்டினை பயன்படுத்தி இருந்தால் அவருடைய காலத்தை கொண்டு போவதற்கும், 9 பயன்படுத்தி இருந்தால் காலத்தை பின்னால் கொண்டு வருவதற்கும் வசதியாக இருந்திருக்கும். அதில் கூட புரட்சியை செய்திருக்கிறார் பாருங்கள், 9 பயன்படுத்தாமல் அந்த மனிதர். நன்றி, வணக்கம்.